ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி. ஸ்டவ்வில் ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து போட்டுக்கோங்க. உளுத்தப்பருப்பு நல்ல பொன்னிறமாக வரணும். ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். எட்டு சின்ன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பெரிய பச்சை மிளகானா 4 சேர்த்துக்கோங்க. சின்ன பச்சை மிளகான்றனால நான் 8 சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்க விடுங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கொத்தமல்லி எடுத்து சேர்த்துக்கலாம். காம்பு நிறையா போடுங்க, அதுதான் சட்னிக்கு நல்லாயிருக்கும். இலையும் சேர்த்து போட்டுக்கலாம். காம்பு கொஞ்சம் நிறையா போட்டால் சட்னிக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மல்லியை கொஞ்சம் அலசி போட்டிருக்கோம்ல, அதனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி போகிற அளவுக்கு நல்லா வதங்க விடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ரெண்டையுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் எல்லாமே ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வதக்கின எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ அரைப்பட்டுருச்சு. அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சா நைஸ் ஆயிரும். இப்போ அதே வடைச்சட்டி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம்.
ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் நம்ம இப்போ அரைச்சி வச்ச மல்லி சட்னியை சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்க வேணாம், லைட்டாக கொதிச்சா போதும். இப்போ இட்லி தோசைக்கு செம்மையான கொத்தமல்லி சட்னி ரெடி.